அருள்மிகு தியாகராஜர் திருக்கோவில், திருவாரூர். கோவிலே ஒரு ஊராக அமைந்த பிரம்மாண்டம், கோவில் குலமோ கடலாக அமைந்த பிரம்மாண்டம், கோவில் தேரோ வானளவு அமைந்த பிரம்மாண்டம். மொத்தத்தில் பிரம்மாண்டம் என்ற பொருளுக்குள் அடங்காத பிரம்மாண்டம் திருவாரூர் தியாகராஜர் கோவில். 33 ஏக்கர் நிலப்பரப்பிலே 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 3 நந்தவனங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 365 லிங்கங்கள், 87 விநாயகர் சிலைகள், 24க்கும் மேற்பட்ட உள்கோவில்கள், 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த கோவிலை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் முழுவதும் போதாது. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர வேந்தர்கள் ஆகியோரது கல்வெட்டுகள் மட்டுமே மொத்தம் 65 உள்ளன. பஞ்சபூத ஸ்தலங்களின் பூமிக்கான திருத்தலம், தேவார பாடல் பெற்ற சிவத்தலம், பிறக்க முக்தி என்று போற்றப்படும் தலம், சப்த விடங்க ஸ்தலங்களில் தலைமை ஸ்தலம், நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் தரிசனம் தரும் தலம், யமனே சண்டிகேஸ்வரராக அமைந்த தலம், சுந்தரருக்காக சிவனே வீதியில் நடந்து சென்று பெண் கேட்ட தலம், பசுவிற்கு நீதி வழங்க தன் மகனை தேரின் சக்கரத்தில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்த தலம், கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் தோன்றிய தலம், நமி நந்தியடிகள் நீரினால் விளக்கேற்றிய தலம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் ஓடும் தலம். இப்படி இக்கோவிலின் அருமைகளையும் பெருமைகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் வார்த்தைகளிலும் அடங்காது, வரிகளிலும் அடங்காது, நேரே சென்று பார்த்தால் நம் கண்களுக்குள்ளும் அடங்காது. அப்பேற்பட்ட பெரும் கோவில், பெரிய கோவில் என்றே அழைக்கப்படும் திருவாரூர் தியாகராஜர் கோவில். சிவபெருமான் ஆரூரானாக தியாகேசனாக குடிகொண்டிருக்கும் தியாகராஜர் கோவில் திருவாரூர் மாவட்ட தலைநகரான திருவாரூரில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சையிலிருந்து 61 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூர் உள்ளது. திருவாசக திருத்தலங்களில் ஒன்றான இக்கோவில் திருமூலட்டானம் பூங்கோயில் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. இக்கோவில் மிக பழமையானது. தியாகராஜ கோவிலின் தல வரலாறு இன்னும் அறியப்படவில்லை. இதற்கு சான்றாக அப்பர் சிவபெருமானின் திருவிளையாடல்களை ஒவ்வொன்றாக பாடி திருவாரூரில் கோவில் கொண்டது, அதற்கு முன்னரா பின்னரா என்று கேட்டு 10 பதிகங்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் தியாகராஜராகிய சிவபெருமான் முதலில் திருமாலால் திருப்பார்கடலில் வழிபடப்பட்டார். பிறகு அவரால் இந்திரனுக்கும், பிறகு இந்திரனால் முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் அளிக்க பெற்று அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியால் இவ்வூரில் பிரதிஷ்டை செய்ய பெற்றாராம். திருவாரூர் நகரமும் ஆலயமும் சிவபெருமானின் ஆணைப்படி விஸ்வகர்மாக்களால் நிர்மாணிக்கப்பட்டது என்கின்றன புராணங்கள். திருவாரூர் தியாகராஜ கோவில் சைவ சமயத்தின் தலைமையிடமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் திகழ்கிறது. பஞ்சபூதங்களில் பூமிக்குரிய பிருதிவித்தலமாக விளங்குகிறது. பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி அளிக்கும் தலமாகவும் விளங்குகிறது. கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி இது இடைக்கால சோழர்கள் காலத்தில் கற்கோவிலாக கட்டப்பெற்றதாகும். அதற்கு முன்பு மகேந்திர பல்லவன் காலத்தில் செங்கல் கோவிலாக இருந்திருக்க வேண்டும். சோழ பேரரசர் கண்டராதித்த சோழரது மனைவி செம்பியன் மாதேவியால் கற்றழியாக மாற்றப்பட்டது. சோழர்கள் மட்டுமல்லாமல் பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர், தஞ்சை நாயக்கர்கள் மற்றும் மராட்டிய மன்னர்களும் தத்தமது ஆட்சியில் இந்த கோவிலுக்கு திருப்பணிகளை செய்துள்ளனர். 9 ராஜகோபுரங்களை கொண்ட இத்திருக்கோவிலின் கீழ் கோபுரம் 118 அடி உயரம் உள்ளது. அத்தனை கோபுரங்களும் அகன்றும் உயர்ந்தும் கம்பீரமாக காணப்படுகின்றன. ஓம் யும் சஹ த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத்
तुल्यमामृतात् ॐ सगजुम्बं ॐ இத்தலம் வீதி பிரகாரங்களையும் சேர்த்து 5 பிரகாரங்களை கொண்டுள்ளது. கோவிலில் உள்ளே ஏராளமான சிறு கோவில்களும் நூற்றுக்கணக்கான சன்னதிகளும் உள்ளன. வருடத்தின் ஒவ்வொரு தினத்தையும் குறிக்கும் வண்ணம் 365 லிங்கங்கள் அமைந்துள்ளன. அதேபோல் விநாயகரின் பலவித வடிவங்களான அற்புதமான 86 விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலில் சிவபெருமானுக்கு 2 சந்நிதிகள் உள்ளன. ஒன்றில் வான்மீகிநாதர் என்றும் மற்றொன்றில் தியாகராஜர் என்றும் பெருமான் அருள்பாலிக்கிறார். இவற்றில் வான்மீகிநாதர் சந்நிதி மிக மிக பழமையானது. இதில் அமைந்திருக்கும் லிங்கம் புற்றிலிருந்து சுயம்புவாக தோன்றியதாக கூறப்படுகிறது. அப்பர் சுவாமிகள் இதனால்தான் சிவபெருமானை புற்றிடம் கொண்டார் என்றும் அழைக்கிறார். உமையோடும் முருகனோடும் இணைந்து காட்சி தரும் சிவனுக்கு சோமஸ்கந்தர் என்று பெயர். அவரே இங்கு எழுந்தருளியிருக்கும் தியாகராஜர் ஆவார். அவரோடு இணைந்து காட்சி தரும் உமைக்கு கொண்டி அம்மை என்று பெயர். தியாகராஜரின் பாதங்கள் ஆண்டுக்கு 2 தினங்களை தவிர மற்ற நாட்களில் மலர்களால் மூடப்பட்டிருக்கும். பங்குனி உத்திர திருவிழா மற்றும் திருவாதிரை திருவிழா சமயங்களில் மட்டும்தான் தியாகேசர் மற்றும் கொண்டி அம்மையின் வலது மற்றும் இடது பாதங்களை பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும். தியாகேசர் சந்நிதியில் மேல் வரிசையில் 9 விளக்குகள் உள்ளன. நவ கிரகங்கள் இங்கு தீப வடிவில் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம். பெருமானுக்கு முன் 6 மற்றும் 5 அடுக்குகள் கொண்ட 2 விளக்குகள் உள்ளன. இவை ஏகாதேச ருத்ரர்களை குறிக்கும். இத்தலத்தில் சாயரக்ஷை வழிபாட்டின் போது தேவேந்திரனே வந்து பெருமானை வழிபடுவதாக ஐதீகம். ஆதலால் தியாகேசருக்கு திருவந்தி காப்பழகர் என்றும் ஒரு பெயர் உண்டு. இத்தலத்தில் தியாகராஜருக்கு என்று தினமும் அபிஷேகம் செய்வதில்லை. இந்திரன் பூஜித்த மரகதத்தால் ஆன சிறிய சிவலிங்கத்திற்கு தான் தினமும் 3 வேளை அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அபிஷேகத்திற்கு பிறகு ஒரு வெள்ளி பெட்டியில் மலர்களை நிரப்பி அவற்றிற்கு நடுவே இந்த லிங்கத்தை வைத்து அவற்றின் மேல் வெள்ளி குவளை சாற்றி அதிகாரிகளின் முன்னிலையில் இந்த பெட்டி சாற்றப்படுமாம். மற்ற நேரங்களில் இந்த பெட்டி தியாகராஜரின் வலதுபுறத்தில் வைக்கப்படுமாம். திருவாரூர் கோவில் கமலை எனும் பராசக்தி தவம் செய்த கமலாலயப்பதியாகும். அன்னை கமலாம்பாள் சந்நிதி மிகவும் பெயர் பெற்ற சக்தி தலம். மூலவர் வான்மீகநாதர் தலையில் பிறைச்சந்திரனை சூடியுள்ளது போல இத்தலத்து நாயகி கமலாம்பிகையையும் சந்திரனையும் நெற்றியில் சூடியிருக்கிறார். முப்பெரும் தேவியரின் அம்சமாக விளங்குகிறார். 2 கால்களையும் மடக்கி யோகினியாய் அமர்ந்து திருஷ்டிப்படும் அழகில் அன்னை காட்சியளிக்கிறார். கிழக்கு கோபுர வாயில் வழியாக கோவிலினுள் நுழைந்தால் வீதி விடங்கு விநாயகரை காணலாம். அவருக்கு பின்னால் பிரம்மநந்தி எழுந்தருளி மழை வேண்டுமானால் பிரம்மநந்தி மேல் நீர் பரப்புவதும், பால் கறக்க அடம்பிடிக்கும் பசுக்கள் நன்றாக பால் கறக்க நந்திக்கு அருகு சாத்தி அதை பசுக்களுக்கு கொடுப்பதும் இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. சதயகுப்தன் என்ற அசுரனிடம் இருந்து காப்பாற்ற நவ கிரகங்கள் இத்தல இறைவனிடம் முறையிட்டனர். சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையின்படி இங்குள்ள நவ கிரகங்களை காப்பாற்றினார். எனவே நவகிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவனை நோக்கியபடி அமைந்துள்ளன. கிரகங்கள் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கிறதா என்பதை கண்காணிக்க விநாயகர் சிலை கிரகங்களின் சந்நிதியில் உள்ளது. எனவேதான் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சமய குரவர்களாலும் இதர நாயன்மார்களாலும் பாடல் பெற்ற இத்தலத்தில்தான் நமி நந்தியடிகள் நாயனார் தண்ணீரால் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டார். காஞ்சிபுரத்தில் ஒரு கண் பெற்ற சுந்தரர் மீளா அடிமை என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி மற்றொரு கண் பார்வை பெற்றதும், சுந்தரமூர்த்தி நாயனருக்காக சிவபெருமானே பறவை நாச்சியாரிடம் கால்நடையாக தூது சென்றதும் இந்த தலத்தில்தான்.
தியாகராஜரின் முக தரிசனம் காண்பவர்கள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளமலில் பாத தரிசனம் காண்பது இந்த கோவிலின் சிறப்பு என்கிறார்கள். எல்லா சிவாலயங்களின் சாந்தி நித்தியமும் சாய ரக்ஷை எனப்படும் திருவந்தி காப்பு நேரத்தில் இத்தலத்தில் விளங்குவதாக ஐதீகம். தியாகேசர் பீதி விடங்கராக எழுந்தருளும் சப்த விடங்க தலங்களுள் இது மூலாதார தலமாகும். கோவிலின் மேற்கு கோபுர நுழைவாயிலில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இவரை வழிபட்டால் தொலைந்த பொருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரதான மூர்த்தியான தியாகேசரை திருமண வரம், குழந்தை வரம், கல்வி, வேலை மற்றும் தொழில் விருத்தி வேண்டி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். அதேபோல் மூலவர் வான்மீகிநாதரை வழிபட்டால் எண்ணற்ற வரங்களும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் என்பது அம்மன் சன்னதியில் உள்ள அட்சர பீடத்தை வணங்கினால் கல்வி அறிவு பெருகும் என்பதும் அவர்களின் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. சித்திரை விழா, ஆடிப்பூர விழா, தெப்பத் திருவிழா, நிறைபனி விழா ஆகியவை இத்தலத்தின் சிறப்பான விழா நாட்கள். வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி, பொங்கல், தமிழ், ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போது கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். தியாகராஜர் என்றால் கடவுள்களுக்கு அரசர் என்று பொருள்படும். அதனால் அவர் தனியே வீதிகளில் எழுந்தருள்வதில்லை. எப்போதும் 8 கணங்கள் புடைசூழ ராஜாதி ராஜனாகத்தான் பவனி வருகிறார். இக்கோவில் தியாகராஜர் பெரும் சிறப்புடன் அஜபா நடன மூர்த்தியாக திகழும் சிறப்பு கொண்ட பெரும்பதியாகும். திருப்பார்கடலில் திருமால் தியாகராஜரை தமது மார்பில் வைத்து பூஜித்தார். திருமாலின் மூச்சினால் அவர் மார்பில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட அதற்கேற்ப இறைவர் மேலும் கீழும் நடனமாடினார். இந்த நடனத்தை குறிக்கும் வண்ணம் தியாகராஜரின் அஜபா நடனம் நடைபெறும். சிவாச்சாரியார்கள் சுவாமியை பல்லக்கில் சுமந்து மேலும் கீழும் ஆடும் சுவாமியின் அஜபா நடனம் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே குவிவார்கள். பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் சிவ ஆலயங்களில் பிரதோஷ பூஜை நடத்தப்படும். ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ பூஜை நடத்தப்படுகிறது. இதை நித்திய பிரதோஷம் என்பார்கள். இந்த நேரத்தில் தியாகராஜரை 30 முக்கோடி தேவர்களும் தரிசிப்பதாக ஐதீகம். இத்தலம் மொத்தம் 4 தீர்த்தங்களை கொண்டது. கமலாலயம், சங்கு தீர்த்தம், கயா தீர்த்தம் மற்றும் வாணி தீர்த்தம் ஆகிய சரஸ்வதி தீர்த்தம். இவற்றில் கமலாலயம் எனப்படும் தேவ தீர்த்தம் மேற்கு கோபுரத்திற்கு எதிரே உள்ளது. இது 25 ஏக்கரில் அமைந்த மாபெரும் தெப்ப குளமாகும். ஒரு குட்டி கடல் போலவே இந்த தீர்த்த குளம் காணப்படுகிறது. அதனாலேயே கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி என்ற பழமொழி இங்கே வழங்கப்படுகிறது. மேற்கண்ட தீர்த்தங்கள் தவிர செங்கழுநீர் ஓடை எனப்படும் நீரோடை கோவிலுக்கு அப்பால் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாரூர் தேரோட்டம் உலக புகழ் பெற்றது. ஆழி தேரோட்ட விழாவை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் முன்னின்று நடத்தியிருப்பதாகவும் அதனை சுந்தரர் கண்டு பரவசப்பட்டிருப்பதாகவும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் போது இந்த தேரோட்டம் நடைபெறும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் திருவாரூர் ஆழித்தேர். ஆழித்தேர் என்றால் அது திருவாரூர் தேரையே குறிக்கும். கடல் போல
பறந்து விரிந்து பெரிய தேர் என்பதாலேயே இத்தேர் ஆழித்தேர் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான ஆழித்தேர் 96 அடி உயரமும் 300 டன் எடையும் கொண்டது. ஆழித்தேரின் 4 இரும்பு சக்கரங்களிலும் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த தேரின் மேற்பகுதி 4 அடுக்குகளாக மூங்கில் மற்றும் சவுக்கு மரங்களை கொண்டு கட்டப்பட்டு கீற்று வேய்ந்து 7500 சதுர அடி கொண்ட தேர் சீலைகளால் அலங்கரிக்கப்படுகிறது. தேர் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களும் பொதுமக்களும் தேரினை கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் இழுத்து வருவார்கள். மிக பிரம்மாண்டமான அந்த ஆழித்தேரில் தியாகராஜர் வீற்றிருக்க 4 வீதிகளிலும் தேர் வீதியுலா வரும். அந்த அழகு கண்கொள்ளா காட்சியாக காண்போரை பிரமிக்க வைக்கும். அதனால்தான் திருவாரூர் தேரழகு பேரழகு என்று சிறப்பிட்டு சொல்லப்படுகிறது. தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ரயில் பாதையில் திருவாரூர் ரயில் நிலையம் உள்ளது. தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, காரைக்கால் ஆகிய இடங்களில் இருந்து சாலை வழியாகவும் திருவாரூரை அடையலாம்.